சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தனேன் என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாப்படுகிறேன். எனக்குதுவே மனஸ்தாமில்லாமல் வேறு மனஸ்தாமில்லை, எனக்குதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்துள்ளீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தேவர்தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். திவ்ய இயேசுவே, எங்களுக்காக உத்தரிக்கிற நிலை ஆத்துமாக்களுக்காகவும் சிலுவை பாதையே ஜபிக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்களை அடைய விரும்பி தேவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுகிறோம். புனித மரியாயே வியாகுல மாதாவே, உம்மோடு கூட சிலுவை பாதையை சேவிக்க விரும்புகிற நாங்கள் அதனுடைய சுகிர்த பலன்களை அடையும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முன்னுரை. சிலுவை பாதை ஒரு பாவ பரிகாரத்திற்கான திருப்பலி. ஆம், ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக ஒரே ஒரு திருப்பலி கல்வாரி மலையில் இன்று. நேற்று முதல் திருப்பலியை நிறைவேற்றிய இயேசு இன்று இறுதி திருப்பலியை கல்வாரியில் நிறைவேற்றப் போகிறார். குருத்துவத்தை தொடங்கிய இயேசு நம் பாவங்களுக்கு மருத்துவமும் தேவை என்று கல்வாரி மலையேறுகிறார். தம் இரத்தத்தால் நம் பாவங்களுக்கு மருந்து தயாரிக்க குவளை தாங்கி சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசு இன்று சிலுவை தாங்கி நம் பாவங்களுக்காக கழுவ கல்வாரிக்கு பழிப்பயணம் மேற்கொள்கிறார். நேற்று இடுப்பில் தன் ஆடைக்கு மேல் சிறிய துணியை கட்டி பாதங்களை கழுவியவர் இன்றோ ஒரு சிறிய துண்டை இடுப்பில் கட்டி அரை நிர்வாணமாய் நமக்காக நிர்வாணப்பட போகிறார். நண்பகல் கொடுமை இது. காத்திருந்த சிலுவை தனக்குள் சொல்லிக் கொண்டது, யாரோ பெரும்பாடுடைய இரத்தப்போக்குடைய பெண்ணாம். இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் குணமடைந்தாளாம். இன்று இயேசு என்னை தொட்டு தூக்கப் போகிறார். நானும் அவமான சின்னம் என்ற பெயரை எத்தனை நாள்தான் சுமப்பது என்றது. ஆம், அவமான சின்னம் என்ற சிலுவைக்கு மீட்பின் சின்னம் என்ற பெயரிட கல்வாரி மலையில் இயேசுவால் சிலுவைக்கு முதல் ஞானஸ்தானம். இரத்தம் தெளித்து மீட்பின் சின்னம் என்று பெயர் வைக்கும் கல்வாரி குரு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு திருப்பலியும் கல்வாரி பலி, ஒவ்வொரு கல்வாரி பலியும் நம் பாவம் போக்கும் பலி என விசுவாசிப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் சலாம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தேர்வை இடுகிறார்கள். இயேசுவை தீர்ப்பிடுதல். சிலுவை பாதை நம் வாழ்வை புதிய பாதையாகவும்
புனித பாதையாகவும் மாற்ற மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம். நம் சிலுவைகளை மனதில் சுமந்தபடி இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். ஒரு நீதி அநீதிக்கு முன் அப்பாவியாய் நிற்கும் நேரம் இது. ஆம், உண்மைக்கும் பொய்மைக்கும் உச்சக்கட்ட போராட்டம், வாழ்வா சாவா என்ற தீர்ப்புக்கு முன் ஒரு நிரபராதி நிற்கதியாய் நிற்கிறார். இரவெல்லாம் உணவில்லை, கொஞ்சம் கூட உறக்கமில்லை. முகத்திற்கு எச்சில் துப்பல்கள், முதுகிற்கோ சாட்டையடிகள், கொப்பளித்த இரத்தக்கட்டுகளும் கிழிந்து தொங்கும் உடற்திசுகளும் இயேசுவை அலங்கோலமாக்கியிருந்தது. புடைத்த நரம்புகளிலோ சொல்லொன்னா வேதனை. அரைவாங்கிய கன்னங்களோடு இயேசு தலை சாய்த்து நிற்கிறார். பிலாத்துவிற்கு முன். ஆம், குற்றமே அறியாத குழந்தை உள்ளம் கொண்ட இயேசு குற்றவாளி என தீர்ப்பிடப்படுகிறார். நான் மட்டும்தான் பாவியா, நீங்கள் எல்லாம் உத்தமர்களா என்று தன் குற்றத்திற்கு தானே வக்கீல்களாகவும் தானே நீதிபதிகளாகவும் நடித்து கொண்டிருப்போர் நமக்குள் எத்தனை பேர்? மன்னிப்பு கேட்கவும் மனம் வருந்தவும் மாத்திரையும் மருந்தும் கண்டுபிடித்தால்தான் நாம் மனம் மாறுவோமா? பிறரை சுட்டி காட்டி அவமானப்படுத்தி அம்மகிழ்ச்சியில் குளிர்காயும் நம் வாழ்க்கை பட்டு போய்விடும் என்று எப்போது நமக்கு புரிய போகிறது? சிந்திப்போம். ஜெபம். நீதியின் நாயகனாம் என்கிற இயேசுவே, உம்மை எதுவென அறியாமலேயே உறக்க தீர்ப்பிட்டேன். என் ஆள்காட்டி விரலை அடக்கியாள ஆளுமையை தாரும். மன்னிக்கும் கிறிஸ்தவனாயும் மண்ணில் வாழும் வரம் தாரும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் சலாம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவின் தோள் மீது பாரச்சிலுவை, அவமானத்தின் சின்னம் என்று கருதப்பட்ட பாரச்சிலுவையை இயேசு அன்போடு அணைத்து கொள்கிறார். முள்முடி முற்கள் பிணங்கொத்தி பறவைகளாய் இயேசுவின் இரத்தத்தை குடித்து கொண்டிருக்க, சாட்டையின் வீச்சுக்களோ அவரின் நாடி நரம்புகளை எல்லாம் பதம் பார்த்து கொண்டிருந்தன. பாரமான சிலுவை ஒரு புறம், துவண்டு போன தோள்களின் வலி இன்னொரு புறம். கைகளில் நடுக்கம், கால்களிலோ தடுமாற்றம். ஆனால் நிற்கவில்லை. இந்த சிலுவை சுமை தாங்கி தட்டு தடுமாறி கல்வாரி நோக்கி நடக்கிறார். ஒரு பழி ஆடு பாரம் தூக்கி தன்னையே பழி கொடுக்க கல்வாரி பலிபீடம் செல்கிறது. யாருக்காக இந்த சிலுவை சுமை? யாருக்காக இந்த சிலுவை பாடு? எல்லாம் நமக்காக. அப்பாவிற்காக குடைப்பிடிக்க ஆண் பிள்ளைக்கு கைவலிக்கிறது. காரணம், அது சுமை. அம்மாவிற்கு சமையலறையில் உதவி செய்ய பெண் பிள்ளைக்கு மனமில்லை. காரணம், அதுவும் சுமை. குடிகாரக் கணவன் சுமை. நச்சரிக்கும் மனைவி சுமை. அதிகாரம் பிடித்த மாமியார் சுமை. வயதுக்கு வந்த பெண் பிள்ளை சுமை என்று கூறியே நம் சுமைகளை சுமக்க நாமே தயாரில்லை. காரணம் நாமே நமக்கு சுமை. தியாகம் செய்யவோ நமக்கு துணிவில்லை. இது என் சுமை, இச்சுமை சுகமானது என்று எப்போது நாம் சுமக்கப் போகிறோம்? ஜெபம்.
அவமான சின்னமாக சிலுவையை முத்தமிட்டு சுமந்த இயேசுவே, எம் வாழ்வில் வரும் துன்பங்களை தாங்கி சுமையில் சுகம் காணும் கிறிஸ்தவர்களாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமங்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கும் மக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறையாக குப்புற விழுகிறார். இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். பாரச்சிலுவை இயேசுவின் தோள்களை சோர்வுறச் செய்தது. அடியெடுத்து நடக்க முடியாமல் தள்ளாடுகின்றார், தடுமாறுகின்றார். ஆம், தரையில் முதல் முறையாக இயேசு விழுகின்றார். விழுவது இயல்பு. வீரர்களின் எதிர்மறை வார்த்தைகளும் ஏளன பேச்சுகளும் இயேசுவின் உள்ளத்தை பாதித்தது. உடலையோ அணு அணுவாய் வாட்டியது. கல்வாரி பாதை கடினமாகத்தான் இருக்கும் என்பது கெத்சமனே தோட்டத்திலேயே இயேசுவுக்கு தெரிந்தது. மீண்டும் துன்பம் என்ற எண்ணத்தை தொடர்ந்து சுமக்கிறார். வசைமொழி வார்த்தைகளையும் எதிர்மறை வார்த்தைகளையும் அவர் கேட்க விரும்பவில்லை. மாறாக விழுந்து மீண்டும் எழுந்து நடக்கிறார். கல்வாரி நோக்கி நாம் பேசும் வார்த்தைகள் பலரை விழ வைக்கிறது, சிலரை எழ வைக்கிறது. வார்த்தைக்கு பலப்படுத்தும் ஆற்றல் உண்டு, பலவீனப்படுத்தும் சக்தியும் உண்டு. சில வேளைகளில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், பிறரை சபிக்கிறோம், சாபமிடுகின்றோம். வகுப்பில் படித்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் அடுப்பில் எரித்து விட்டோம். நன்றி என்ற வார்த்தையை மறந்தே விட்டோம். பிறருக்கு வாழ்த்து சொல்லவும் பாராட்டவும் நம் வாய் திறப்பதே கிடையாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கடவுளுக்கே மகிமை என்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் மறக்க ஆரம்பித்து விட்டோம். சிந்திப்போம். நம் வார்த்தைகள் பிறரின் உள்ளத்திற்கு சுகம் தரவும் உடலுக்கு பலம் தரவும் பார்த்து பேச பழகிக்கொள்வோம். வார்த்தைகள் கேட்டு மனம் உடைந்து கீழே விழுந்து கிடப்போரை நல்வார்த்தைகள் என்ற கரம் கொண்டு தூக்கி விடுவோமா? ஜெபம். வார்த்தையின் மேன்மையை உணர்த்திட்ட இயேசுவே, என்னால் என் வார்த்தைகளால் வீழ்ந்து கிடப்போரை எழுந்து நடக்க நல் வார்த்தைகள் என்ற கரங்கள் கொண்டு தூக்கிவிடும் நல் மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஆமென். தாங்கிட ஒன்னா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிலுவை பயணம் தொடர்கிறது. பாரமான சிலுவையை தூக்கி சென்ற வேளையில் ஒரு சோகமான காட்சியும் வழியில் காத்திருந்தது. ஆம், இயேசுவின் தாயார் ஓடி வருகின்ற காட்சிதான் அது. அன்று அன்னை மரியாள் உதிரத்தை முதல் உணவாய் இயேசுவுக்கு ஊட்டினாளே, அதே உதிரத் துளிகள் இன்று கல்வாரித்தரையில் தாரை தாரையாய் பலியாட்டை பெற்றெடுத்த மரியாளும் பலியாடாய் பிறந்த இயேசுவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் காட்சி. தாயின் உள்ளத்தை ஊடுருவிய வாளை அவளின் விழித்திரையில் காண்கிறார் இயேசு. அன்னையோ தன் பார்வையால் இயேசுவிற்கு ஒற்றடம் கொடுக்கிறாள். இருவரும் பேசவில்லை, மௌனம் பேசியது. இருவரின் மனங்களிலும் அப்படி என்னதான் பேசியிருப்பார்கள்? தாயும் மகனும். மகனே, நானும் நீயும் ஜென்ம பாவமில்லாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிறந்தவர்கள். நீ தான் இந்த ஜென்ம பாவிகளுக்கு பரிகாரம் என்று பேசியிருப்பார்களோ? சிந்திப்போம். பந்திக்கு முந்தும் நாம் பிறரை சந்திக்க பிந்துகிறோமே. நாம் உண்மை கிறிஸ்தவர்களா? மரியாளும் இயேசுவும் திருமணத்திற்கு சென்றார்களே, நம் பங்கில் நடந்த எத்தனை திருமணங்களுக்கு நாம் சென்றிருக்கிறோம்? என் அன்பிய திருமணங்களுக்கு இறந்து விடுவார் என்பதால் இறந்தோரின் இல்லத்திற்கு எத்தனை முறை சென்றிருக்கிறாய்? தேவையற்றோரை தேடி தேடி உதவும் நீ தேவையற்றோரை தேடுவதில் இன்னும் ஏன் தாமதம் கொள்கிறாய்? கண்டுகொள்ளாமல் கைவிடப்பட்டோரை நீ தேடி கண்டுபிடிக்கும் வரை இச்சிலுவை பாதை உன் வாழ்வை மாற்றாது. ஜெபம். இச்சின்னஞ்சிறியவர்களுக்கு நீ செய்வதெல்லாம் எனக்கே செய்தாய் என்ற இயேசுவே, உம் தாயைப் போல தேடி தேடி பிறருக்கு உதவும், பிறரின் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது சிலுவையை சுமக்கும்படி சீமோன் உதவி செய்கிறார். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். பாரினை சுமக்க வந்த இயேசு கிறிஸ்து இந்த பாரச்சிலுவையை சுமக்க முடியாது தள்ளாடுகின்றார். கால்கள் இரண்டும் பின்னிக்கொள்ள, கண்கள் இரண்டும் மங்குகின்றன. இதயத்தின் துடிப்பு அதிகரிக்க, கொப்பளித்த தோள்கள் இரத்தத்தை கக்கி தள்ளியது. இரத்தத்தில் நனைந்த இயேசுவின் ஆடையை மாற்றிவிட ஒரு ஆள் இல்லை. வியத்த முகத்தை துடைக்கக்கூட ஒரு நாதி இல்லை. முகத்தை மூடும் முடியை ஒதுக்கிவிட ஒருவரும் இல்லை. தோல் மாற்றி சிலுவை வைத்து துணை செல்வோர் எவரும் இல்லை. குணமான முடவன் எங்கே? பார்வை பெற்ற குருடன் எங்கே? ஆடை தொட்ட பெண் எங்கே? உதவி செய்தோரை ஒரு நொடியில் தூக்கி போடும் உலகம் இது. கை கொடுத்தோரை கலட்டிவிட்டு கைதட்டி சிரிக்கும் சமுதாயம் இது. இதில் கிறிஸ்து மட்டுமா விதிவிலக்கா என்ன? குலத்திலும் வசதியிலும் மிகவும் தாழ்ந்த சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் தோள் கொடுக்க தோழனாய் வருகிறார். நல்ல ஆயனுக்கு தோள் கொடுக்க
நல்ல சமாரியனாய் சீமோன். ஆம், ஆபத்து காலத்தில் உதவுவது ஆண்டவருக்கே உதவுவதாகும். சிந்திப்போம். 1000 பிரச்சனைகள் தனக்கு இருந்தும் உன் குடும்பம் மகிழ்வாயிருக்க பார்த்து உதவிய கரங்களை நீ உதறி தள்ளிவிட்டாய். பெற்ற உதவிக்கு நன்றி மறக்காதே. நான் இருக்கிறேன் என்று உதவி செய்தோர் நான் ஆண்டவர் அனுப்பிய ஆறுதல் என்று நினைத்து நீயும் பிறருக்கு உதவு. ஜெபம். இயேசுவே, பிறருக்கு உதவவும் பெற்ற உதவிக்கு தொடர்ந்து நன்றி கூறும் மனப்பான்மையை வளர்க்கவும் அருள்தாரும். நிலையாய் பதிந்ததுவும் வதனம் அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்ததுவும் வதனம் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இரத்த கரைபிடித்த இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் பிள்ளை துடைக்கிறாள். மற்ற எல்லா நிலைகளிலும் மனிதனைப் போன்றுதான் இருந்தார். வீங்கிய இடமெல்லாம் அடித்த அடியில் வெடித்து விரிந்தது இயேசுவின் முகம். முள்முடி ஏறிய தலையில் இருந்து வந்த இரத்தத்தால் நிறைந்திருந்தது. வடிந்த இரத்த காய்ந்து முகத்திலுள்ள முடிகளோடு ஒட்டி கொண்டது. கைகள் இரண்டும் சிலுவையை அணைக்க நிலை குலைந்து மண்டியிட்டபடி நிற்கிறார், சிலுவையை தாங்கியபடி. இவை அனைத்தையும் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வீரப்பெண் வெரோனிக்காள் தயாராகிறாள் இயேசுவின் அருகில் செல்ல. யூத பெண்கள் தெருவில் நடக்கும் நிகழ்வுகளை ஜன்னல்கள் விளிம்புகளில் கதவின் விளிம்புகளிலுமே காண வேண்டும் என்பது கட்டளை. ஆனால் வீரப்பெண் வெரோனிக்காள் தான் ஒரு மங்கை என்பதை மறந்து சீறி பாய்ந்து துணிவோடு வருகிறாள். ஆம், இயேசுவின் முகம் துடைக்க துணியோடு வருகிறாள். துடைத்த கரங்களுக்கு கிடைத்த பரிசு துணியில் பதிந்த இயேசுவின் முகம். எத்தனை பேரின் உள்ளத்தில் நம் முகம் பதிந்திருக்கிறது? நம் கண்ணீரை துடைத்தவர்களின் முகம் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? கை கொடுத்தோரை மறந்துவிட்டு கைவிரித்து ஜெபிக்கும் ஜெபம் கணவனே கேட்கப்படுமா? வாழும் பெண்களிடம் காரணமின்றி விவாகரத்து கேட்பது நியாயமா? சிந்திப்போம், பெண்மையை பேணி காப்போம். ஜெபம். அன்பின் இயேசுவே, பெண்கள் உதவுவதில் உறுதியாகவும் உண்மையை உலகிற்கு உரக்கச் சொல்லும் கருவிகளாகவும் செயல்பட துணிவை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஈஸ்வரநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தல திவ்ய இயேசுவே, மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசுநாதரின் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். சிவந்த கரங்களோடும் சீர்குலைந்த உடலோடும் சின்ன பின்னமாய் கிழிந்திருந்த முகத்தோடும் சிலுவை சுமந்து செல்கிறார் இயேசு.
தலையில்தான் முள்முடி என்றால் அவருடைய பாதங்களையும் கல்வாரி கரடு கற்கள் குதறிக்கொண்டிருந்தன. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்தோடும் குருதி துளிகளோ சிலுவை பாதையை சிவப்பாக்கி கொண்டிருக்க, திணறும் இயேசுவின் மூச்சு சுவாச குழலுக்குள் சிக்கி தவித்து விழுகிறார் இரண்டாம் முறையாக. ஆம், மல்லாந்து விழுகிறார், வானத்தை அண்ணார்ந்து பார்த்தபடி. இயற்கை மனித குலத்திற்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை பூமி, கடவுளின் கால்மனை. ஆனால் அவரது கால்மனையை நாம் இன்று எப்படி வைத்திருக்கிறோம்? இயற்கையை சீரழித்து விட்டோம் என்பதற்காகத்தான் இயேசு இரண்டாம் முறையாக பூமியில் விழுந்து கிடக்கிறார். அழகான பூமியை அலங்கோலமாக்கி விட்டாய், எல்லை பகுதியை கூவி கூவி ஏல விடுகிறாய், மரத்தை வெட்டி மனிதத்தை புதைக்கிறாய், பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி உயிரினங்களின் உயிரை தேடுகிறாய், நிலத்தை விற்று விற்று பாமர மக்களின் நிம்மதியையே கெடுக்கிறாய். ஆம், பொன்னும் பொருளும் மண்ணில் வாழ தேவைதான். ஆனால் மண்ணை மறந்துவிட்டால் நீ உயரவும் முடியாது, உண்ணவும் முடியாது. குழந்தைகளை குப்பைகளை எடுக்க கஷ்டப்படுகிறீர்கள். உங்களை பார்த்து இயேசு வெட்கப்படுகிறார். என்ன செய்வது? பெற்றோரை முதியோர் இல்லம் தள்ளும் இத்தலைமுறை பூமியை பற்றி மட்டும் கவலைப்பட்டு பெற்றோர்களை முதியோர் இல்லம் செல்வதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நட்டுவிடுங்கள். மரமாவது நீங்கள்தான் அதை வளர்த்தீர்கள் என்று உங்கள் பெயர் சொல்லட்டும். அலாரம் வைத்து எழும்பும் உங்களுக்கு அதிகாலையில் எழுப்பிவிடும் சிட்டுக்குருவியின் அருமை தெரியுமா? சிந்தியுங்கள், இயற்கையை நேசிப்போம், பூமியை பாதுகாப்போம். ஜெபம். மண்ணகம் என் கால்மனை என்று சொன்ன இயேசுவே, கொடையாக நீர் கொடுத்த இயற்கை குப்பையில் போட்டுவிட்டோம், மனம் வருந்துகிறோம். இயற்கையை சிரிப்பில் இயேசுவாம் உம்மை காண அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவருடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தி. விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசுநாதர் தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். கொலை கலக்கத்திற்கு இயேசுவை கூட்டி சென்ற கோர காட்சியை பார்த்து எருசலேம் பெண்கள் கண்ணீர் மல்க அழுகின்றனர். குமுறி கதறி அழும் பெண்களை பார்த்து குற்றுயிரான இயேசு மனம் இறங்கி பரிதாபப்படுகிறார். தாங்க முடியாத வேதனையிலும் தன்னை முற்றிலும் மறந்து தன் வலிமையை பொருட்படுத்தாமல் அவர்கள் முகம் பார்த்து மனம் வருந்தி உருகி நின்று விட்டார். இதோ கல்வாரி மலை நெருங்கிவிட்டது, நான் சாவது உறுதியாகிவிட்டது. என் தந்தையின் சித்தமும் இதுவே. நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகிறார். ஆம், இதுவரை வாய் திறக்காமல் கல்வாரியை கடந்து வந்த இயேசு பெண்களுக்கு ஆறுதல் சொல்ல முதல் முறை கல்வாரியில் வாய் திறக்கிறார். நரக வேதனையிலும் பிறருக்கு ஆறுதல் சொன்ன ஒரே உயிர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிறர் வலிகளையும் வேதனைகளையும் உன் மனதில் உணர்ந்தால்தான் உன் வாய் பேசும் ஆறுதல் காயத்திற்கு. கடவுள் கண்டுபிடித்த மருந்தை தேடி வாங்க முடியாது, ஆனால் தேடி கொடுக்க முடியும். அழும்போது சொல்லும் ஆறுதல் தான் நம்மை ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக்கும். நம்மிடையே சிலர் விழக்கூடாது என அடிமேல் அடி வைத்து கவனமாக வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் விழுந்தால் தூக்கிவிட யாருமே இல்லை என்று. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான்.
ஊக்குவித்தும் ஆறுதல் சொல்லியும் பிறரை வாழ வைப்போம். ஜெபம். அன்பின் இயேசுவே, எங்களுடைய வேதனைகளை மட்டுமே பெரிதாக எண்ணாமல் மற்றவர்களுடைய வழிகளிலும் வேதனைகளிலும் பங்கெடுத்து ஆறுதல் கூறும் மக்களாக, மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தாமல் காயமாற்றும் மக்களாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவருடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், காலூன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக சுவாமி பாடுபட்ட 9ஆம் சல திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கும் மக்க நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். ஒரு சுமை தாங்கி சோர்ந்து போனது. உடலில் இருந்த ஒட்டுமொத்த இரத்தமும் இயேசுவை விட்டு பிரிய தொடங்கியது. இரத்தம் குறைந்து போக மரண மயக்கத்தில் தலை சுற்ற அந்தோ பரிதாபம். இயேசு மீண்டும் தரையில் விழுகிறார். முகம் குப்பர 3ஆம் முறை விழுந்தவரின் முதுகில் சிலுவையோ வேகமாக விழுந்தது. நைந்த நிலையில் சிலுவைக்கடியில் நம் இயேசு எழுந்திருக்க முடியாமல் மூச்சை பிடித்து கொண்டு நிலை தடுமாறுகிறார். சாட்டைகள் சிலுவையை பார்த்து கூறினார், வழிதோறும் இவனை நாங்கள் அடித்து வந்தோம், ஆனால் நீ ஒரே அடியில் இவனை வீழ்த்தி விட்டாய் என்று. சிலுவை மனதிற்குள் சொன்னது, அவமான சின்னமாயிருந்த என்னை விழும்போது தாங்கி பிடிக்கத்தான் முதலில் அவர் விழுந்தார். இப்போது நான் மீட்பின் சின்னம் என்று சிலுவையை படை வீரர்கள் அகற்ற மீண்டும் எழுந்து நின்று தோள் கொடுத்தார் சிலுவைக்கு. ஆம், தொடர்ந்து நடக்கிறார் கல்வாரி நோக்கி. என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதையோ இழப்பது போல் உணர்வு என்கிறாயா? ஆம், குடும்ப ஜெபம் இல்லாததால் நீ ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்வு வெறுமையாக இருக்கிறது என்கிறாயா? ஆம், நீ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் வறுமையை சம்பாதிக்கிறாய். 10 கட்டளை கடைபிடிப்பது கடினம். 2 கட்டளை கடைபிடிக்கவில்லை என்றால் கத்தோலிக்க என்று சொல்வதில் என்ன பெருமை உனக்கு? முழு திருப்பலி காண வேண்டும் என்பது கட்டளை. தாமதமாக வருவது தவறுதான், ஆனால் எழுந்தேற்றத்தின் போது ஆலயத்திற்கு வெளியே போகிறாயே. ஒவ்வொரு திருப்பலியும் சிலுவைப்பாதை என்பதை புரிந்து கொள். ஜபம். அன்பின் இயேசுவே, குடும்ப ஜபம் கட்டளைகள் இவை அனைத்தும் கிறிஸ்தவ வாழ்வை விழாமல் தாங்கி பிடிக்கும் விசுவாச தூண்கள் என உணரவும், கடமையில் தவறிய பாவங்களால் உம்மை 3ஆம் முறை கீழே தள்ளினோம் என உணரவும் ஞானத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 10ஆம் சல திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதே அஜிஷ்டபரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். கனமான சிலுவையை கஷ்டப்பட்டு சுமந்து சேர வேண்டிய இடத்தை அடைந்து விட்டார் கல்வாரி நாதர் இயேசு கிறிஸ்து. அவமானத்தின் உச்சத்திற்கு அடிமையாக செம்மறி தள்ளப்படும் நேரம் இது. இங்கே அவரின் ஆடை வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுகிறது. அது அன்னை மரியாள் கைப்பட பின்னியது. ஆனால் இயேசுவின் சதை துண்டுகளை கிழித்தது. ஆம், ஒரு வானக மகன் நிர்வாகமாய் தலை குனிந்து நிற்கிறாய். மனிதனுக்காக, அவனுடைய மீட்பிற்காக நிர்வாகமாக்கப்பட்ட ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்துதான். துணியால் பொதிந்து வைக்கப்பட்ட அப்பம் திறக்கப்படுகிறது. துன்ப கிண்ணத்திலிருந்து இரத்தம் வடிகிறது. கல்வாரி திருப்பலி ஆரம்பமாகிறது. மகனே, மகளே, என் தசையை தின்று என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உனக்கு மீட்பு இல்லை. இக்கல்வாரி திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடு என்கிறார் இயேசு. தெருவில் அலைந்தது போதாதென்று அலைபேசியில் நுழைந்து விட்டாய். ஆபாசத்திற்கு அடிமையானாய். அழகான உன் வாழ்வை அலைபேசியில் நுழைத்து விட்டாய். பாழான உன் வாழ்வை எப்போது மீட்டெடுப்பாய்? கண்டதும் காதல், காலம் வருவதற்குள் கல்யாணம் என்று பெற்றோரின் நற்பெயரை நடுத்தெருவில் எறிந்துவிட்டாய். போதைக்கு அடிமையாகி வாதையை வாங்கி வந்தாய். பெற்றெடுத்த பெற்றோருக்கு யார்தான் கொள்ளி வைப்பார்? நாகரிகம் என்று சொல்லி அரைகுறையாய் நடக்கின்றாய். அங்கங்கமாய் தெரியும்படி ஆடைகளை அணிகின்றாய். ஆம், பங்கமில்லாத ஆடைகளை ஆலயத்தில் உடுத்திடுவோம். கலங்கலாம் ஏற்படுத்தாமல் கடவுளையே நாம் தொழுதிடுவோம். ஜெபம். அன்பின் இயேசுவே, ஆடையும் அலங்காரமும் நகையும் நாகரிகமும் எம் ஆலயத்தின் புனிதத்தை காக்கவும் வருவோரின் உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவும் தேவையான பகுத்தறிவை எங்களுக்கு நல்கியருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தல திவ்ய இயேசுவே, மெய்யாராதித்து வணங்கும் மக நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்டபரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். தன்னை தூக்கி வந்த புனிதரை தாங்க தயாராகும் சிலுவையின் காலம் இதோ. ஆம், மரத்தாலான சிலுவை என்ற பலிபீடத்தில் இயேசு கிடத்தப்படுகின்றார். ஊசியை கூட அவரது உடலில் வைக்க இடமில்லை. எண்ணிலடங்கா காயங்களோடு சிலுவையைப் போலவே சிலுவையின் மீது இந்த சிலுவை நாதன். தச்சரின் மகனுக்கு ஆணிகளும் சுத்தியலும் புதிதல்ல என்பதற்காகவோ இக்கொடுமை. ஆம், ஒரு தச்சப்பட்டறையின் சத்தம் கல்வாரி மலையில் எதிரொலிக்கும் நிமிடம் இது. அன்பு செய்ததற்காக ஒரு ஆணி, உண்மை பேசியதற்காக ஒரு ஆணி, உரிமை வாழ்வை கொடி என்று கேட்டதற்காக இன்னொரு ஆணி. குருதி குடிக்கும் ஆணிகள் இயேசுவின் கரங்களையும் கால்களையும் ஆழமாக துளைக்கின்றன. மீதம் இருந்த இரத்தமும் பீறிட்டு வெளியே வந்தது. வேதனை தாங்காது இயேசு துடிக்கின்றார், கதறி துவழுகின்றார். நாடி நரம்பின் வலி உச்சந்தலையை உடைப்பது போன்ற உணர்வை தந்தது. இதய துடிப்பின் எண்ணிக்கை குறைந்தது. மூச்சின் வேகம் அதிகரித்தது. இயேசுவின் பணிகளை செய்கின்ற அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் பொதுமக்களையும் அன்பு செய்யுங்கள், அரவணையுங்கள். இவர்கள் நான் தத்தெடுத்த பிள்ளைகள். இவர்கள் வளரவும் உயரவும் உதவுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உலக கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்களை விட ஆன்மீக கல்வியையும் விசுவாசத்தையும் கற்றுத்தரும் அருள் பணியாளர்களையும் துறவிகளையும் ஊக்குவிக்கவும் உதவி செய்யவும் வரம் தாரும்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் சலா. திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கும் மகன் இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறார். இயேசு உயிர் விடுகிறார். உயிர் கொடுத்த ஒரு உயிரே தன் உயிரை நமக்காக விடுகின்ற காட்சி இங்கே கல்வாரி மலையில் எல்லார் மத்தியிலும் எண்பித்து காண்பிக்கப்படுகிறது. சிலுவையும் ஆணிகளும் இயேசுவை தாங்கி பிடிக்க சிலுவையில் தொங்கிய வண்ணம் கல்வாரிநாதர் மூச்சு காற்றை தேடுகிறார். ஆரிக்கல்களும் வென்ட்ரிக்கிள்களும் இரத்தத்தை தேடிக்கொண்டிருக்க இதயமே லப்டப் ஓசையை நிறுத்தி கொண்டிருந்தது. இதோ என் அன்பு என்று இரு கரங்கள் விரித்த வண்ணம் சிலுவை சாவுக்காய் இந்த தலைமகனாம் இயேசு, ஆம், உடலில் இருந்து ஒட்டுமொத்த இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த இயேசு குற்றுயிராய் காத்திருந்தார் சிலுவை பீடத்தில். கல்வாரி பலி கொடுக்க சிந்திப்போம். கள்வருக்கு மத்தியில் கடவுள் மகன் தொங்கும் காட்சி. உயிர் போகும் தருவாயில் நல்ல கள்வனுக்கு ஆறுதல் சொல்லும் காட்சி. தாய் இருக்க பிள்ளை சாகின்ற சங்கட காட்சி. மரியாள் தன் முகத்தை இயேசுவின் பாதங்களோடு சேர்த்து அழுகின்ற காட்சி. மதலேன் மரியாள் மண்டியிட்டு கண்ணீர் சிந்தும் காட்சி. இயேசுவின் அன்பு சீடர் அவரின் கோர முகம் கண்டு குமுறி அழும் காட்சி. மூவுலகை ஆள பிறந்த இறைமகன் 3 ஆணிகளுக்கு இடையில் தொங்கி நாவறண்டு தவிக்கையில் கசப்பு காடியை கொடுக்கும் காட்சி. இயேசுவின் ஆடை அன்னை மரியாளுக்கு முன் சீட்டு குலுக்கி போட்டு எள்ளி நகையாடிய கொடுமை காட்சி. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று பரிவு காட்டிய காட்சி. இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லும் காட்சி. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தலை சாய்த்து உயிர் விட்ட காட்சி. ஆம், இயேசு உயிர் விடுகிறார். ஜெபம். ஆயத்தம் செய்ய மனமின்றி தாயத்து கட்டி வந்திருக்கும் நானும் கள்ள கிறிஸ்தவன்தான். என்னை மன்னியும் இயேசுவே, மன்னியும். இச்சிலுவை பாதையில் என்னை தூய்மையாக்கி உமக்கு சாட்சியாய் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். எருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி
அடி சுமந்து துயருற்று துடித்தாள் உளம் நொந்து. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் சல திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கும் மக நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. மரித்த சுவாமி அவர் தாயார் மடியில் கிடத்துகிறார்கள். அன்னையின் மடியில் இயேசு. முதல் நற்கருணை பேழையின் மடியில் மடிந்த நற்கருணை. ஆம், மரியாளின் மடியில் மரித்தவராம் இயேசு. பலியாட்டை பெற்றெடுத்த அன்னை மரியாள் பரிதவிக்கும் நிலையை பாருங்கள். ஓர் அடிமை பெண்ணிற்கு ஆண்டவர் கொடுத்த பரிசை எத்தனை பேர் பிரித்து எடுத்தீர்கள் என தேம்பி தேம்பி அழும் தேவ மாதாவின் குரலை கேளுங்கள். நீயே என் கதி, நீயின்றி வாழ்வில் ஏது நிம்மதி என்று அழும் அன்னை மரியாளுக்கு யார்தான் ஆறுதல் சொல்ல முடியும்? கல்லறைக்கு செல்லும் முன் கருவறையில் தன்னை சுமந்தவளின் மடியில் மாய்ந்து கிடக்கும் மகனை பாருங்கள். மகனே, அன்று நீ ஆலயத்தில் காணாமல் போனபோது அங்கும் இங்கும் அலைந்தேன், அழுதேன், தேடி கண்டுபிடித்தேன். இனி உன்னை நான் எங்கு தேடுவது என்று அழும் குரல் நம் செவிகளில் கேட்கிறதா? பிறப்பு மாட்டுத் தொழுவம், இறப்பு கல்வாரி மலை, வளர்ப்பு தந்தை அருகில் இல்லை. ஆம், ஒரு விதவை பெண் கல்வாரியில் கடவுளுக்கு கொடுக்கும் விலையேற பெற்ற காணிக்கைதான் இயேசு. சிந்திப்போம். ஆண்களே, தாய்க்கு பின் தாரம் என்பதால் தான் நீங்கள் தாய்மார்களை கைவிட்டீர்களா? தாரத்திற்கு முன் தாய் என்பதையும் மனதில் நிறுத்துங்கள். உங்கள் மனைவியின் தாயையும் உங்கள் தாயையும் பாரபட்சமின்றி நேசியுங்கள். இவர்களுக்கும் பரஸ்பர அன்பை ஏற்படுத்த முயற்சியுங்கள். மாமியார்களே, மருமகள்களே, உங்கள் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு உங்கள் மகனும் கணவனும் படும் கஷ்டத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். ஜபம். தன் ஒரே மகனை உலகிற்கு பலியாக கொடுத்த அன்னை மரியே, கிறிஸ்தவ வாழ்விற்கு எடுத்துக்காட்டு உம் திருக்குடும்பம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சமமாக மதித்து அன்பு செய்து மன்னித்து வாழவும் உம் அன்னையை பின்பற்றி அனைவரையும் இறை உறவில் வாழ வைக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவது. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் சலா திவ்ய இயேசுவே மெய் ஆராதித்து வணங்கும் மக நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிசயபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். இதோ ஒரு பிறப்பின் எல்லை முடிவுக்கு வருகிறது. இதோ ஒரு முயற்சியின் முடிவு நிறைவேறுகிறது. இது ஒரு சிலுவையின் இறுதி சடங்கு. இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்த நேர்மையான செல்வந்தராம் யோசேப்பு இறையாட்சியை உலகிற்கு சொல்ல வந்தவர் இயேசு கிறிஸ்துவே என உணர்ந்து
பிலாத்துவிடம் அனுமதி கேட்டு உடலை பெற்றுக்கொள்கிறார். பெற்று வந்த உடலை மெல்லிய ஆடையில் பொதிந்து தனக்கு சொந்தமான கல்லறையில் வைக்கிறார். மாட்டுத் தொழுவத்திலிருந்து துவங்கிய இயேசுவின் வாழ்க்கை மாச்சான் கல்லறையில் வரலாறு படைக்கிறது. இனி கிறிஸ்து பேச மாட்டார், அவர் வாழ்ந்து காட்டிய வரலாறு தான் பேசும். ஆம், இயேசுவின் மரணம் நம் வாழ்விற்கு வாழ்க்கை பாடம். ஆய்வு கூடத்தில் அறிவியல் ஆசிரியர் மாணவர்களுக்கு செய்து காட்டி கற்பிப்பது போல ஆசானும் இயேசு இப்படித்தான் இறக்க வேண்டும் என்று எண்பித்து காட்டுகிறார் இவ்வுலகிற்கு. சிந்திப்போமா? தயாரிப்பில்லாத காரியம் தடுமாற்றத்தில் தாறுமாறு ஆகிவிடும். ஆனால் கிறிஸ்து பிறந்த உடனேயே தன்னை தயாரிக்க ஆரம்பித்தார். வளரும் ஒவ்வொரு பருவத்தையும் தானே செதுக்கினார். அன்பு காட்டிய வேண்டிய இடத்தில் அன்பு, கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பு, ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆறுதல், அழ வேண்டிய இடத்தில் அழுகை, சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பு என்று வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டிவிட்டார். இன்று நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது? ஜெபம். அமைதியின் தெய்வமே எம் இயேசுவே, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் புதைத்து உம்மை போல் வாழ்ந்து உமது சாட்சிகளாக வாழ அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதையோ சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளாம். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதையும் சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வதைப்போரிடம் தயங்காமல் தம்மையை கையளித்தார். சிலுவின் கொடிய பாடுகளுக்கு ஆளாகி அவர் மீட்டருளின இந்த உமது அடியோர்கள் குடும்பங்களின் மீது கருணை கண்ணை நோக்கியருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உடைய திருமகனின் பாடுகளாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். பேரிரக்கத்துடன் நீர் ஆற்றிய மீட்பு செயலின் பயன் எங்களில் எங்கும் நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவருடைய சாவிலே வெளிப்பட்ட உமது பேரன்பை கண்டுணர்ந்து நாங்கள் அவ்வன்பிலே என்று நிலைத்து வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அச்சிஷ்ட பாப்பானவரின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நாளைய திருப்பலியானது நாளை மாலை 7:15 மணியில் நடைபெறும். நாளை திருப்பலி நாளை மாலை 7:15 மணி அளவில் நடைபெறும். மேலும் வருகின்ற ஞாயிறு திருப்பலியானது காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். வருகின்ற ஞாயிறு திருப்பலியானது காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். அன்னை தெரசா அன்பியத்தை சார்ந்தவர்கள் அந்த திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக தென்காசி செல்ல இருக்கின்றோம். ஆகையால் ஏற்கனவே நான் அறிவித்தது போல ஒவ்வொரு அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் உங்களது அன்பியத்தில் யாராவது வருகின்றார்களா என்பதை கேட்டு எனக்கு நாளை மாலைக்குள்ளாக தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையா புகழா போற்றியா மாட்சியம் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.